ஜானட்டும் ஜிம்மியும். ஒரு பட்டணத்தில் ஒரு பெரிய வீட்டில் அப்பா, அம்மா, ஒரு மகள் வாழ்ந்து வந்தனர். அவர்களுடைய மகளின் பெயர் ஜானட். ஒரு நாள் அவளுடைய அப்பாவும் அம்மாவும் கடைக்கு சென்று ஒரு அழகான நாய்க்குட்டியை வாங்கி வந்தார்கள். அவர்கள் வீட்டிற்கு வந்து, ஜானட், உனக்கு இன்று பிறந்த நாள், ஆகையால் உனக்கு ஒரு நாய்க்குட்டியை வாங்கி வந்துள்ளோம் என்று அவளிடத்தில் நாய்க்குட்டியை கொடுத்தார்கள். ஜானட்டின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவள் நாயினிடத்தில் மிகவும் அன்பாயிருந்தாள். அதனுடன் விளையாடினாள். நாயும் அவளிடத்தில் மிகவும் அன்பாயிருந்தது. அவள் பள்ளிக்கு செல்லுகிற போது அது தன் வாலை ஆட்டி அவளுக்கு கையை அசைத்து டாட்டா சொல்லும். பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வருகிற நேரம் வாசலில் அவளுக்காக காத்திருந்து அவள் பேருந்திலிருந்து இறங்கியதும் அவள் மேல் தாவி குதித்து தன் அன்பை வெளிப்படுத்தும். அவள் கட்டிலில் படுத்தால் நாயும் அவளுடன் கட்டிலில் படுத்துக்கொள்ளும். ஒரு நாள் அவளும் அப்பா, அம்மா ஆகிய மூவரும் சுற்றுலா சென்றனர். ஜானட் ஜிம்மியையும் அழைத்து சென்றாள். சுற்றுலா தலத்தில் பூந்தோட்டம் ஒன்றும் பக்கத்தில் ஒரு சிறிய அழகான குளமும் இருந்தது. ஜானட் தான் வைத்திருந்த பந்தை நாயினிடத்தில் போட்டாள். பந்து நாயை தாண்டி சென்று குளத்தில் வீழ்ந்தது. ஜானட் பந்தை எடுக்க குளத்தில் இறங்கிய போது குளம் ஆழமாக இருந்ததால் ஜானட் கைகளை தண்ணீரில் அடித்து தத்தளித்தாள். ஜானட் தண்ணீரில் தத்தளித்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கத்தினாள். அதை கேட்ட ஜிம்மி வேகமாக ஓடி குளத்தில் குதித்து நீந்தி சென்று ஜானட்டின் கையை பிடித்து அவளை கரை சேர்த்தது. ஜானட் ஜிம்மியை கட்டி அணைத்து முத்தமிட்டாள். நாய் நன்றி உள்ளது. தன் உயிரையும் கொடுத்து தன் நண்பனையும் காப்பாற்றும் என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.